அதுலேயும் நபி அவர்களுடைய பரிந்துரையை நமக்கு அந்த சலவாத்து தான் பற்றுத்தருது. எப்படி பரிந்துரை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மறுமை நாளில் அந்த பரிந்துரைனா சும்மா நமக்காக யாராவது சப்போர்ட் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுமை நாளில் இந்த உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசி மனிதர் வரையும் மறுமை நாளில் ஒன்று கூட்டப்படுவாங்க. அந்த சமயத்தில் அவ்வளோ சோதனையான நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்குமாமா. யாராவது நம்மளை அல்லாட்ட கேட்டு சொர்க்கத்துக்கு அமிச்சிட மாட்டாங்களான்ட்டு ஒவ்வொரு மனிதரும் ஓடி 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 போவாங்களாமா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உம்மத்துக்கள்லாம் போய் ஆதம் அவர்களிடத்துல போய் கேட்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னால் அதை செய்ய முடியாது, எனக்கு அந்த உரிமை இல்லைன்றவாங்களாமா. போய் நீங்கள் இப்ராஹிம் அவர்களிடத்தை கேளுங்கம்பாங்களாமா. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும் போது நம்ம எல்லாரும் போய் போய் அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லா நபிமார்ட்டையும் கேட்கும்போது கடைசியாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபி யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது நபி. எங்கனாலலாம் காப்பாற்ற முடியாது, முகமதால மட்டும்தான் முடியும், போய் கேளுங்க அப்படின்றவாங்களாமா. கடைசியாக முகமது நபிகிட்ட போய் கேட்கும் போது உம்மத்துகளுக்காக சஜ்தாவில் இருந்து அழுது அவர்கள் மன்னிப்பு கேட்பாங்களாமா. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லிடுவானமா, போதும் ரசூலுல்லா, நீங்க எந்திரிங்க, நான் மன்னிச்சுட்டேன், அவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானமா. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறான்னா, எல்லா நபியை விடவும் அந்த இடத்துல நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த பரிந்துரை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சப்போர்ட் மாதிரி கிடையாது. நம்ம நபி தானே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம ரொம்ப ஒரு சின்ன விஷயமா அதை நினைச்சிடக்கூடாது. யாராலையும் செய்ய முடியாத நம்ம நபி நமக்காக செய்வாங்க. சுபஹானல்லாஹ். நாம தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய உம்மத்துகளா இருப்போம். மாஷா அல்லாஹ். நபியர்களுடைய பரிந்துரை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உரித்தாக்கி வைப்பானாக. அதுவும் இந்த உலகத்துல அவர்களுக்காக அவர்கள் எந்த ஒரு தேவையுமே கேட்டுக்கொள்ளலையாமா. ஏன்னா அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒரு சிறப்பு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானாமா. நீ வேணுங்கிறத இந்த ஒரு பவர் வச்சு அடைஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனா நபி அவர்கள் அதை நான் மறுமையில என்னுடைய உம்மத்துக்காக துவா செய்யறதுக்காக வச்சுக்கிறேன்னு வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றோம், வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தாத ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை தான் மறுமையில நமக்காக அவர்கள் பரிந்துரையாக அல்லாஹ்விடத்துல முன்வைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம செய்ய வேண்டிய அமல்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம பாத்தீங்கன்னா 2 துவா, ஒரு திக்ரு, மொத்தமா 3 ஓத போறோம். இந்த 3மே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிலைமையை மாற்றுறதுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப அந்த ஒவ்வொன்றையும் நம்ம அர்த்தத்தோட பார்க்கலாம். அதுல முதல் ஒண்ணு பாருங்க, ஜஜல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மாஹுவ அஹ்லுஹு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய நற்கூலியை வழங்குவாயாக அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். பொதுவாக நம்ம ஒரு இபாதத்தை ஆரம்பிக்கும் போது சலவாத்து சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். சலவாத்துங்கிறது நபி அவர்களுக்கு நம்ம அருள் கொடுக்கட்டும்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா தான். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நற்கூலி கொடுக்கட்டும்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடியதாக இருக்குது. இதுவும் சலவாத்தை போன்றுதான். இதை ஓதுறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நாம நன்மையை கேட்டிருக்கிறனாலையும் நற்கூலியை கேட்டிருக்கிறனாலையும் நமக்கும் அல்லாஹ் நன்மையும் நற்கூலியும் கொடுத்து நம்மளுடைய நிலைமையும் நம்மளுடைய விதியையும் அல்லாஹ் மாற்றுகிறான். அப்ப முதல்ல இதை கையோட 15 முறை ஓதிவிட்டு நம்ம அடுத்து 2வது 3வது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். வெறும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கையோடு ஓதி இப்பவே அந்த இபாதத் செய்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மாஹுவ அஹ்லுஹு. 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 ஜஸல்லாஹு
அண்ணா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மா ஹுவ அஹ்லுஹு. ஜஸல்லாஹு அண்ணா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மா ஹுவ அஹ்லுஹு. ஜஸல்லாஹு அண்ணா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மா ஹுவ அஹ்லுஹு. இப்ப 15 முறை ஓதிட்டோம். அடுத்து இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹி அப்படிங்கக்கூடிய இந்த திக்ரை ஒதிக்குங்க. தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டுதான் அப்படிங்கக்கூடியதான் இதனுடைய அர்த்தம். இது வந்து பாத்தீங்கன்னா அர்ஷுடைய பொக்கிஷத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து நம்மளுடைய எல்லா தீங்கையும், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், நம்மளுடைய விதியில இருக்கக்கூடிய குறைகளையும் திருத்தி நமக்கு நல்லதாக அல்லாஹ் அமைத்து கொடுக்கக்கூடியதாக இது இருக்கு. இதை நீங்க 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹி. 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 அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன துவா. இது வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் கிடைத்ததிலிருந்து 23 ஆண்டுகளாகவும் கேட்ட அனைத்து நல்லதையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய துவான்னு சொல்லலாம். இந்த துவாவை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக்க வ நபிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ், உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்லதெல்லாம் உன்னிடத்துல கேட்டாங்களோ அத்தனை நல்லதையும் எனக்கும் கொடு. அதே மாதிரி எந்த கெட்டதெல்லாம், அதாவது தீங்குகளில் இருந்தெல்லாம் பாதுகாவல் தேடினார்களோ அதுல இருந்து எங்களுக்கும் பாதுகாவல் கொடுன்னு அர்த்தம். நம்மளுடைய விதியே மாற்றக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. வழி தவறி நம்ம போயிட்டு இருக்கோம். மோசமான நிலைமையை நம்ம அடைந்து கொண்டிருக்கோம். ஆனா இதை கேட்கும் போது, நபியவர்கள் கேட்ட நல்லதெல்லாம் நம்ம கேட்ட மாதிரி ஆகும்போது, அந்த நல்லது நமக்கு கிடைச்சாவே நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து புரட்டி போடக்கூடிய அதிசயமே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இதை வந்து கடைசியாக 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா ஷஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக. அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக மின் ஹைரி மா சஅலக அப்துக வ நபியுக வ அஊது பிக மின் ஷர்ரி மா அதாபிஹி அப்துக வ நபியுக.